ஸோ எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சம்பவம்னா குண்டடிப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா? அப்போது அவர் கழுத்தில் ஒரு பேண்டேஜ் போட்டுட்டு இருந்த ஒரு ஃபோட்டோ உலகத்திலேயே பிரச்சாரத்துக்கே வராமல் அரசியலில் ஜெயிச்ச ஒரு தலைவர்னா இன்றைக்கி வரைக்கும் அது எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான். த ஒன் அண்ட் ஒன்லி அப்படின்ற மாதிரி. அந்த குண்டடிப்பட்ட சம்பவம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்ன சார்? எங்கள் அம்மா அந்த வழக்கில் வந்து எங்கள் அம்மா வந்து ஒன் ஆஃப் த விட்னஸஸ் பேபியில் தான் இருக்கும். அந்த குண்டடிப்பட்டதை வந்து ஒரே ஒரு சாட்சி தான், ஒரு ப்ரொடியூசர். அவர் தான் அந்த 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 வழக்குக்கு அவர் தான் சாட்சி. ஆனால் கடைசியில் வந்து அந்த வழக்கில் வந்து யார் குற்றம் சாட்டப்பட்டாங்களோ அவங்க வந்து விடுவிக்கப்பட்டுட்டாங்க. சுட்டதுக்கு வந்து அவரை வந்து கன்விக்ட் பண்ணல. துப்பாக்கியை வந்து இல்லீகலாக வச்சுருந்தாரு, அவர் லைசன்ஸ் எக்ஸ்பைர் ஆகிடுச்சு, அந்த துப்பாக்கியை வச்சுருந்தாருன்னு சொல்லி தான் அவரை வந்து கைது பண்ணி அவரை வந்து சிறைச்சாலையை வச்சுருந்தாங்க. அப்புறம் அவர் வெளில வந்துட்டார். ஸோ வழக்குப்படி சட்டப்படி பார்த்தா யார் சுட்டான்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் வந்து சுடப்பட்டார், ஹாஸ்பிட்டலில் இருந்தார். 3 வாட்டி போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி, ஒரு வாட்டியும் ஹாஸ்பிட்டலில் போய், ஏன்னா அவரை கரெக்டாக இங்கே சுட வந்தாங்க. அவர் டக்குன்னு இப்படி கழுத்தை இப்படி திருப்பிட்டாராம். ஸோ இந்த இடத்துல போய் மாட்டிக்கிச்சு, இப்படி உள்ளே போய் மாட்டிக்கிச்சு. ஸோ காது பக்கத்தில் போய் மாட்டிக்கிச்சு. ஸோ அதை போய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி வெளில வந்து திருப்பி இன்னொரு வாட்டி போய் 3 வாட்டி போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அந்த வழக்கோட என்ன சொல்ற அந்த ரெக்கார்டை நான் படித்து பார்த்துருக்கேன். முதல் முறை அறுவை சிகிச்சை பண்ணும்போது அந்த தோட்டாவை முழுசாக எடுக்க முடியல, அதில் பாதி உள்ளே இருந்தது, எடுத்தா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி முதல் சிகிச்சையில் பாதி தோட்டாவை தான் வெளியே எடுத்துருக்காங்க. துரும் பிடிச்சிருந்தது. ஸோ எடுக்கும்போது அது துரும் பிடிச்சனால அது உடஞ்சிருச்சு. ஸோ மீதி சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் உள்ளே இருந்திருக்கு. ஸோ அதனால தான் 2-3 வாட்டி போய் அட்மிட் ஆகிருக்காரு. பேச முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு முயற்சி பண்ணி ஸ்பீச் தெரப்பின்னு ஒன்று இருக்குது, பேச்சு பயிற்சி, அது எடுத்து அவரால் வந்து அவர் அதுக்கு பயிற்சி எடுத்து அதை வந்து திருப்பி பேச ஆரம்பிச்சிட்டார். இப்போ அந்த வழக்குக்கு சாட்சியே இல்லை நீங்கள், பட் அந்த வழக்கில் அவர் சுயசாட்சியாக அவர் தன்னை யார் சுட்டாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணி இருந்தாரா, யாருன்றதை அவர் சொல்லியிருந்தார். பட் அவருக்கும் திரு எம் ஆர் ராதா அவர்களுக்குமான அந்த நட்பு பாண்டிங் இதெல்லாம் பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு சார்? ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய மரியாதை வச்சுருந்தாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமும் சம்பவம் நடக்கும்போதே